Hi friends, வணக்கம் and welcome to SP Electronics Channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல எதற்காக லித்தியம் பேட்டரிஸ் வந்து கொஞ்சம் வந்து விலை வந்து அதிகமாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம். விலை ஏன் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படினா வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எதற்காக இந்த பேட்டரி வந்து விலை வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு வந்து டீடைலா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சைனால வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடு டெல்லி, மும்பை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து சைனால வந்து பேட்டரிஸ் வந்து இம்போர்ட் இந்தியாவுக்கு பண்றாங்க. இம்போர்ட் பண்ணி அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க வந்து பிரிச்சு தராங்க. இப்போ நம்ம ஒரு கணக்கு பண்ண போறோம். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியோட விலை என்ன, நம்மளுக்கு ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு விலை விற்குது அப்படிங்கிறது வந்து டீடைலா வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து கால்குலேட்டர் வந்து எடுத்துக்கங்க. ஒரு பேட்டரியோட விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 125 ரூபா, 135 ரூபா, 145 ரூபா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 வெரைட்டில வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியோட லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியோட விலை வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து குறையும் ஏறும். ஓகேங்களா? இந்த 125 ரூபாய் பாத்தீங்கன்னா 1C கிரேட்ல ஒரு லோ குவாலிட்டியான ஒரு செல் வந்து தருவாங்க. கொஞ்சம் வந்து லைஃப் வந்து கம்மியா இருக்கிற செல்ல வந்து தருவாங்க. 135 அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு மீடியமான குவாலிட்டி லோ பிரைஸ்ல வந்து தரணும் அப்படின்னா 135 ரூபா. பிராண்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா FB Tech இதெல்லாம் பாத்தீங்கன்னா 135, 145 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு செல்லோட விலை வந்து 135 ரூபான்னு கால்குலேட்டர் எடுத்துங்க, 135 போட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செல்லோட பிரைஸ். இது இல்லாமல் பாத்தீங்கன்னா GST இருக்கு இதுக்கு. ஸோ GST வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18% போட்டுங்க. இன்ட்டு 18% சிம்பிள் இருக்கும். அதை அழுத்தினீங்க அப்படின்னா 24 ரூபா வந்து GST வருது. 24 ரூபா 3 பைசா வந்து GST வருது. ஸோ இப்போ வந்து அந்த 135 கூட இந்த 25 ரூபாய் வந்து சேர்த்துக்கலாம். 135 + 25 போட்ட அப்படின்னா 160 ரூபா வருது. ஒரு செல்லோட பிரைஸ் வந்து வித் ஜிஎஸ்டியோட டெல்லியோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 160 ரூபா. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியரோ டிரான்ஸ்போர்ட்டாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கொரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3 டைம் வந்து ஆர்டர் போட்டோம். 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியருக்கு ஒவ்வொரு பிரைஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது 600 ரூபா வந்துச்சு, செகண்ட் டைம் 800 ரூபா வந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. இப்போ லாக்டவுனில் வந்து இடையில போட்டதுனால அப்போ வந்து சர்வீஸ் இல்லாமல் இருந்ததுனால ப்ரொஃபஷனல் கொரியரில் பார்த்தீங்கன்னா 1200 வரைக்கும் கொரியருக்கு வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து இறங்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து 1200 வச்சுனா அப்படின்னா 100 செல்லு வந்து போட்டுருந்தோம். 15 கிலோ 100 செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ. அதுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. இப்போ ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா ஆகும். 160 + 12 போட்டிங்க அப்படின்னா 172 ரூபா ஒரு செல்லோட ப்ரைஸ் வந்து வந்துடுது. இது இல்லாமல் பேக்கிங் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனியில் வந்து வாங்குவாங்க. அதாவது அந்த பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸ்குள்ளே அந்த பபிள் ரேப்பர்லாம் வச்சு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 100 ரூபா வாங்குவாங்க. ஸோ அது இருக்குது. அதை கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 173 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இது இல்லாமல் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ எந்த கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் செல்லு வாங்கினாலும் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பீஸில் இருந்து மேக்ஸிமம் 10 பீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் செல்லு இருக்கும். இது வந்து நம்ம லாஸ்ட் டைமாக ஆன பேட்டரி பேக் ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேமேஜ் ஆன செல்ஸ்லாம் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வோல்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து உங்கள் கண்ணெதிரே வந்து வைக்கிறேன். 1.47 3.2 வோல்ட்டில் 1.47 இருக்குது. 2.8 ஓகேங்களா. இது வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம். இது சார்ஜ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 2.32 இருக்குது. இதை சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பேட்டரியோட கட் ஆஃப் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.5 தான். பூஸ்ட் பண்ணிக்கினி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பாருங்கள் 2.2 8 செல்லு இருக்குது. 8 செல்லு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் செல்லு. அது இல்லாமல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு வந்து பொங்கிடுச்சு. அப்படியே லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடுச்சு. ஸோ அந்த செல்லு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 செல்லு கிட்ட டேமேஜ் ஆகிருந்தா 170ன்னு கணக்கு போனால் கூட 1700 ரூபா பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம லாஸ் ஆகுது. இது அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்துட முடியாது. ஒரு கஸ்டமர் ஆகி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆன செல்லு வந்து கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்கள் சேனலில் பார்த்து காரி துப்புவீங்க என் மேலே. ஸோ அதனால் வந்து இது தர முடியாது. இதெல்லாம் பிரித்து நம்ம தரணும். ஓகேங்களா? இதோட லாஸில் வந்து அது கூட தான் போட்டு மெர்ஜி பண்ண முடியும். இன்னும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி இதை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து 1 ரூபாய் 2 ரூபா லாபம் கிடைச்சா தான் நம்ம வந்து அதை பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா அவங்களுக்கு வந்து இது வந்து புரியும். நம்ம எது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 1 ரூபாய் லாபம் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட லாஸ் ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அது மேலே தான் நம்ம வந்து வைக்கணும். வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு பேட்டரியோட ப்ரைஸ் வந்து 210 ரூபான்றது அப்ராக்சிமேட்டாக வந்துடுது. 10 செல்லு டேமேஜ் ஆகணும் வச்சுக்காதீங்க. ஆனால் ஒரு சில சமயம் தான் இந்த மாதிரி 10 செல்லு வரும். ஆனால் ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 5 செல்லு கன்ஃபார்மாக வந்து ஆகும்.
ஸோ 5 செல்லுன்னும்போது உங்களுக்கு ஒரு செல்லோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கைக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த செல்லு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 210 ரூபாய்க்கு வந்து நம்ம கம்பெனியில் வந்து நம்ம செல் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸோ 15 பீஸோ எடுக்கும்போது 210 ரூபா. ஸோ ஒரு பாக்ஸ் 25 பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறோம். இந்த மாதிரி குவான்டிட்டி அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அதாவது 100 செல் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 180 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து கிடைக்கும். வீடியோவில் ஒன்று சொல்ல மாட்டேன், அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாராலையும் போய்ட்டு ஹிந்திக்காரங்கிட்ட போய் பொருள் வந்து வாங்கிட முடியாது. ஸோ அவங்ககிட்ட வந்து ஹிந்தியில் பேசணும், அப்படி இல்லை நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிடணும், இங்கிலீஷில் பேசணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோ இல்லை வந்து ஹிந்தியோ வந்து தெரியாது, தமிழ் தான் தெரியும். தமிழ்லேயே வந்து நல்லா வந்து பேசுவாங்க. ஸோ நம்ம பேசுகிற மொழி வந்து அவனுக்கு வந்து புரியாது. நம்ம ஒன்று கத்திங்கடப்போ அவனுக்கு ஒன்று கத்திங்கடப்பானுங்க. ஸோ அதனால் அவனுக்கிட்ட வந்து கரெக்டாக வந்து பேசணும். அவனுக்கு நல்ல கம்பெனியா இல்லையா அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்காக அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி டீட்டெயிலை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சணும், கேட்கணும். ஸோ இதெல்லாம் தவிர்த்து ஆன்லைனில் பார்த்துட்டு ஒரு இந்தியா மார்ட்டில் பார்த்துட்டு நம்ம அவங்ககிட்ட போய் கான்டாக்ட் பண்ணி நம்ம பேட்டரி வாங்குறோம் அப்படின்னா நம்ம காசு வந்து அவங்ககிட்ட மாட்டியிருக்கு. ஸோ அது வந்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு வந்து நம்ம செயல்படணும். அது மாதிரி வந்து நல்ல கம்பெனியாக பார்த்து சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேட்டரி வாங்கணும். ஸோ இது வந்து கொஞ்சமாச்சும் இங்கிலீஷ் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டோம். இங்கிலீஷ் தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கிட்ட இங்கிலீஷில் பேசி அவனுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசுகிற பாஷை அவங்களை புரிய வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நம்மளை புரிஞ்சுன்னு நம்ம அவங்கள புரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் பேட்டரி போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பேட்டரி எடுத்து வாங்கி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜுக்கு மட்டும் இப்போ வந்து ஒரு 10 பேட்டரி எடுக்கிறீங்க அப்படின்னா 50 ரூபா கொரியர் சார்ஜ் வாங்குவோம். மினிமம் எடுத்து 50 ரூபா தான் வைங்களா. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் போய்ட்டு கொரியர் போட்டுட்டு வரணும். அது வந்து பெட்ரோல் சார்ஜ் யார் தருவாங்க? அது உங்ககிட்ட கட்ட நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏன் வந்து இந்த லித்தியம் ஃபெரோபாஸ் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சில பல காரணங்கள் இருக்குது. சொல்லிக்கினே போனோம் நம்ம. ஸோ வந்து வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயின்னு இருக்கும். அதனால் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க ஏன் வந்து பேட்டரியோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதாங்க நாங்கள் செல் பண்ணுற ப்ரைஸ். அதாவது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியில் 1C செல் சோலார் யூஸ் பண்ணுற இந்த 1C சோலார் இன்வெர்டர் யூஸ் பண்ணுற 1C செல் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபா அஃபிஷியல் ப்ரைஸ். அதாவது ஒரு 4 பீஸ் 5 பீஸ் 10 பீஸ் 20 பீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 210 ரூபா வரும். ஒரு பாக்ஸ் 25 பீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து போயிட்டு இந்திக்காரங்கிட்ட போயிட்டு எனக்கு 10 பீஸ் கூட 5 பீஸ் கூட கேட்டு வாங்க முடியாது. மினிமம் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து 100 பீஸ் தான் போடுவாங்க, அது கம்மியாக போட மாட்டாங்க. அப்போ உங்களோட தேவை வந்து 100 பீஸ் இருக்காது. நீங்கள் அங்கே போய் வாங்கினாலும் உங்களுக்கு 5 பீஸ் வந்து அது டேமேஜ் பீஸ் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி இது எடுத்துன்னு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் தேவைப்படும். ஸோ ஒரு பீஸுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட வைக்காமல் நம்மளால் சேல் பண்ண முடியாது. ஓகேங்களா? 210 ரூபா ஒரு பேட்டரியோட ப்ரைஸ். நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா 100 பீஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம வாங்கி இல்லை உங்கள் அட்ரஸ்க்கு டேரெக்டாக அங்கேருந்து கூட நம்ம வந்து அப்படி பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரிக்கான ப்ரைஸ். இது வந்து பல பேர் வந்து எவ்வளோ பேர் வந்து ப்ரைஸ் வந்து கேட்பாங்க, ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காரணம் வந்து இதுதான். இது வந்து நாங்களும் கிடையாது, நீங்கள் வாங்கினாலும் இந்த இஷ்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 180 190 கூட வரலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபாய் அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் போட்டோம். 145 வரலாம், போயிட்டுச்சுனாலும் 155 கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பல இஷ்யூ இருக்குது. நம்ம இங்கே லோக்கல் எங்கேயாச்சும் பெங்களூரில் அந்த மாதிரி வாங்குறோம் அப்படின்னா 175 ரூபா 185 ரூபா வரைக்கும் போகிறாங்க 3C செல். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல கமிட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அயன் செல்லில் இருக்குது. இது இல்லாமல் பாதியில் வந்து செல்லு வந்து ஏதாச்சும் ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பார்க்கணும். இன்னும் வந்து பல நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸில் வந்து லாஸ் இல்லாமல் போனோம் அப்படின்னா ஒரு ரூபா 2 ரூபா லாபம் வச்சு தான் ஆகணும். அந்த லாபம் வச்சு தான் நம்மளால் விற்க முடியும். ஸோ இதான் நம்ம கம்பெனியில் இருக்கிற பேட்டரிக்கான ப்ரைஸ் லிஸ்ட். இது வந்து பல பேருக்கு வந்து டவுட்டாக இருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி எதற்காக பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.